சத்தியம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வின் வல்லமையை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றது நிதர்சன உண்மை. சத்தியத்திற்கு அல்லாஹ் கையில் எடுத்த அந்த 10 நாட்களுமே வல்லமை பெற்றது. இந்த நாள்ல அமல் செய்து பாருங்கள், அல்லாஹு தஆலா எண்ணிலடங்காத நியமத்துக்களை அல்லாஹ் அள்ளி தருகிறார். ஊனியத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னாரால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கிரந்தம் அமல்களின் பொக்கிஷம். அதாவது அல்லாஹ்வுடைய அமல்களை, ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை, அவனுடைய ஃபிக்ர்கள் திக்ர்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று தேடக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த புகலிடம் ஊனியத்து தாலிபீன். இந்த ஊனியத்து தாலிபீன்ல கண்ணியத்திற்குரிய முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடியவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகள் சிலதை பட்டியல் போடுறாங்க. அதுல முதல் வெகுமதியாக அவர்கள் பட்டியல் போடுவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு விமோச்சனத்தை தர வேண்டும் எனில் இந்த 10 நாட்களை ரமலானை போல அதிமுக்கியமானதாக மனதில் கொண்டு அவன் அமல் செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அதற்கு அடுத்து அவங்க சொல்லுவாங்க, மறுமை நாளுடைய சிரமங்கள் ஒன்றொன்றிலிருந்தும் ஒருவன் காக்க பெற வேண்டும் எனில் அவர் இந்த 10 நாட்களில் அமல் செய்தால் போதுமானது, இந்த 10 நாட்களையும் கண்ணும் கருத்துமாக அமல் செய்தால் போதுமானது என்று எழுதுவார்கள். சரி, வெறுமன்னா ஆகிரத் என்று சொல்லக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு மட்டும்தான் இது சிறந்ததா என்று பார்க்கும்போது அவங்க எழுதுறாங்க, உலகத்தின் வாழ்க்கையில ஒருவர் ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நாடினால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 10 நாட்களை திரும்ப திரும்ப அவர் அமல் செய்து அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய அந்த கால சுழற்சியை அதிகப்படுத்தட்டும் என்று சொல்வார். தன் குடும்பத்தாரின் மீது எந்த விதமான ஆபத்தும் முசீபத்தும் நிகழக்கூடாது என்று ஒருவர் நினைத்தாரேயானார், தன்னுடைய குடும்பத்தாரின் மீது ஆபத்து முசீபத்துகள் அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. ஒரு மனிதன் தன் மீது நிகழக்கூடிய ஆபத்துக்களை ஒரு வேளை தாங்கிக் கொண்டாலும் தன் குடும்பத்தாரின் மீது ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்பு நமக்கு ரொம்பவும் நெருக்கமான நபர், சொந்தத்தில் உள்ள அந்த நபர், அவருடைய பிள்ளைகள் விபத்தில் படுபயங்கரமான முறையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்து அவர் அலைந்த அலைதலை நாம பார்த்தோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா குடும்பத்தாருக்குன்னு சொல்லி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு நல்ல திடகார்த்தம் உள்ளவன் கூட ஆடி போய் விடுகிறான். அது அவனுக்கு ஏற்பட்டால் கூட சில நேரத்தில் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா அதை துணிஞ்சு எதிர்கொள்வான். எதிர்கொள்வான். ஆனா குடும்பத்தாருக்குன்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, ஒரு துர்ச்சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னால் அதை தாங்குகின்ற மனோதிடம் ஒரு மூமினுக்கு இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுத்துக்கொள்ளலாம். அடிபட்டாங்க, தாயிப் நகரத்துல கடுமையான முறையில் அடிபட்டார்கள், அதை தாங்கிக் கொண்டார்கள் ரசூல்.